Victory begins at Vidyalakshmi. அரசு பொதுத் தேர்வு எழுத இருக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் உங்கள் ராமதாஸ் ஐயாவின் இனிய வணக்கம். என்னங்க தேர்வு நெருங்கிடுச்சுன்னு ரொம்ப பயமா இருக்கா? பயப்படாதீங்க. எங்க வித்யாலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க இப்போ இந்த காணொளி நிகழ்ச்சியில தமிழ் பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண் பெறுவது எப்படி வாங்க பார்க்கலாம். முதல்ல பகுதி 1ல ஒரு மதிப்பெண் வினாக்கள் 14 கேட்கப்படும். எத்தனை? 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும். இதுல உங்க பாடப்பகுதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இலக்கண தேர்ச்சிக்கொள் மற்றும் பலவுள் தெரிக இந்த பகுதிகளை முழுமையாக படித்தீர்கள் என்று சொன்னால் 14 ஒரு மதிப்பெண்கள்ல குறிப்பாக 6 முதல் 8 மதிப்பெண்களை நீங்கள் உறுதியாக பெற்றுவிடலாம். இதுல எதுவும் சந்தேகம் இல்லையே. இலக்கண தேர்ச்சிக்கொள், பலவுள் தெரிக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தின் பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை முழுமையாக படித்தீர்கள் என்று சொன்னால் 14 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 6 முதல் 8 மதிப்பெண்களை நீங்கள் உறுதியாக பெற்றுவிடலாம். அடுத்தது, அதை தவிர பாட தலைப்புகள், ஆசிரியர் குறிப்புகள், நுழையும் முன், சொல்லும் பொருளும், பாடலின் பொருள், இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், அங்கங்கே பாட புத்தகத்தில் பெட்டி செய்திகளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் அதோட தெரியுமா, தெரிந்து தெளிவோம், அறிவை விரிவு செய் போன்ற பகுதிகளை உள்ளிட்டு படித்தீர்கள் என்றால் அதோட நூல்வெளி மற்றும் கலைச்சொல்லாக்கம் இந்த பகுதிகளையும் உற்று ஆராய்ந்து படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த பகுதி 1ல் கேட்கப்படக்கூடிய 14 மதிப்பெண்களையும் நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாம். இந்த 14 மதிப்பெண்களை நீங்கள் முழுமையாக பெற்றீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தான் தமிழில் 100க்கு 100 மதிப்பெண்ணுக்குரியவராக விளங்குவீர்கள். இது நிச்சயம். அடுத்தது பகுதி 2ல முதல் பகுதியாக செய்யுள் பகுதியிலிருந்து ஒரு 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டு அதுல எவையேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்கணும். இந்த 4 வினாக்கள் எங்கிருந்து சார் வரும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? முதல்ல இயல் 1லிருந்து 6 வரை இருக்கக்கூடிய உங்க பாடப்புத்தகத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய குறுவினாக்கள் பகுதியை முழுமையாக படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த 4 வினாக்கள்ல நிச்சயம் 2 வினாக்கள் உங்களுக்கு அந்த பகுதியில கிடைச்சிடும். நிச்சயமாக 2 வினாக்கள் கிடைச்சிடும். சரி சார், மீதி ஒரு வினாக்கு நான் என்ன பண்ணணும்? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாட புத்தகத்துல அகநிலை வினாக்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து படித்தீர்கள் என்று சொன்னால் அந்த 3 வினாக்களுக்குரிய விடைகளும் நீங்கள் நிறைவாக எழுதி முடிக்க முடியும். சரியா? இதே போல குறுவினாக்கள்ல அடுத்ததுல உரைநடை பகுதியிலிருந்து அதே போல 3 குறுவினாக்கள் கேட்கப்படும். இதுல எவையேனும் 2க்கு விடையளிக்கணும். அந்த 2ம் உங்களுடைய பாட பின்பகுதியில் இருக்கக்கூடிய புறநிலை வினாக்களை படித்தாலே போதுமானது. இருப்பினும் அகநிலை வினாக்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 4 மதிப்பெண்களும் நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாம். இது நிச்சயம். அடுத்தது பிரிவு 3ன்னு பார்க்கும் பொழுது மொழி திறன் வளர் பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலிருந்து மொத்தம் 9 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 9ல 7 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்கணும். 7 2 14 மதிப்பெண். இந்த 14 மதிப்பெண்ணும் முழுமையா நீங்க பெற வேண்டும் என்று எண்ணினால் பாடப்புத்தகத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய மொழி திறன் வளர் பயிற்சிகளை திரும்ப நீங்க எழுதி பழகினால் நிச்சயமாக 7 2 14 மதிப்பெண்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாம். சார், அது என்னென்ன பயிற்சி வினாக்கள் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவீங்களான்னு கேக்குறீங்கல்ல? இதோ இங்க பாருங்க. 1 ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அது என்ன சார் ஓமை தொடர்? தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல, அச்சாணி இல்லாத தேர் போல, உள்ளங்கை நெல்லிக்கனி போல, இது போல ஓமை தொடர்கள் இருக்கல்லவா? இவற்றை வாக்கியத்தில் அமைத்து எழுதினீங்கன்னா இதிலிருந்து ஏற்புடைய ஒரு வினா உங்களுக்கு கிடைக்கலாம். 2வது குறிப்புகளில் மறைந்திருக்கும் தமிழறிஞர்களை கண்டுபிடி. சொல்லுவாங்கல்ல, இவர் ஒரு சிறுகதை ஆசிரியர் இல்லையா? அவர் யாரு? முதல் பாதி நவீனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நவீனம்னு சொன்னாலே புதுமை. அப்ப புதுமை பித்தன் என்ற ஒரு சிறுகதை ஆசிரியரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது போல வினாக்களும் ஒன்று இடம் பெறலாம்.
அடுத்தது ஆங்கில தொடரை தமிழாக்கம் தருக. அது என்ன சார் ஆங்கில தொடர் தமிழாக்கம்? சொல்லுவாங்கல்ல, a new language is a new life அப்படின்னு ஆங்கில தொடர் இருக்கு. இதுல நீங்க முழுமையா படித்தீர்கள் என்று சொன்னால் அதுல ஏற்புடைய ஒரு வினா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது படிப்போம் பயன்படுத்துவோம் என்று சொல்லக்கூடிய கலைச்சொல்லாக்க பகுதி. இயல் 1 - 6 வரை இருக்கக்கூடிய கலைச்சொல்லுக்களை நீங்க முழுமையா உள்வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 மதிப்பெண் வினாவிற்கும் ஒன்று பயன்படும். இது போன்ற 2 மதிப்பெண் வினாவுக்கும் உங்களுக்கு நன்மை தரும். அடுத்து பாத்தீங்கன்னா மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. அது என்ன சார் மயங்கொலி சொற்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் உலை, உலை, உழை இல்லையா? உலைனா என்ன? சோற்று உலை. இந்த உலைன்னு போட்டா மன உளைச்சல், இந்த உலைன்னு போட்டா உழைத்தல். அப்போ வீட்டில் சோற்று உலை கொதிக்கவும் மன உளைச்சல் தீரவும் நாம் உழைக்க வேண்டும். இது போன்ற மயங்கொலி எழுத்துக்களுக்குரிய சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்ற தலைப்பில் இருந்தும் ஒரு ஏற்புடைய ஒரு 2 மதிப்பெண் வினா அமையும். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 சொற்களை கொண்டு தொடர் அமைக்க. அது என்ன சார் 4 சொற்கள்? குதிரை, வேகம், ஓடி, தாவு. அப்ப இது போல 4 சொற்களை கொடுத்துருவாங்க. இதை வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். எப்படி? குதிரை வேகமாக ஓடி தாவியது இப்படின்னு ஒரு வாக்கியத்தை அமைச்சிருந்தீங்கன்னா இதுக்கு 2 மதிப்பெண். இது போன்ற பகுதிகளிலிருந்து உங்களுக்கு 2 மதிப்பெண் வினாவாக அமையலாம். அடுத்தது புதிருக்கேற்ற விடை தருக இல்லையா? விடுகதை போல, அந்த விடுகதை போல கொடுத்து அதற்கு ஏற்புடைய விடையும் கேட்கலாம். இது போல வினாவும் இது கொஞ்சம் அரிது, கேட்க மாட்டாங்க. இருப்பினும் நம்ம கொஞ்சம் படிச்சு வச்சுட்டா நல்லது. அடுத்தது பாத்தீங்கன்னா வல்லினமை இட்டும் நீக்கியும் எழுதுக. எங்கெங்கெல்லாம் வல்லின ஒற்று மிகும், எங்கெல்லாம் மிகாது அப்படின்றது உங்க பாட புத்தகத்தின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய பயிற்சிகளோட பாடத்தின் உள்பகுதியில் இருக்கக்கூடிய வாக்கிய தொடர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? முழுமையா அண்டர்லைன் பண்ணி படித்தீர்கள் என்று சொன்னால் அதோட என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா விதிகளை முழுமையா உள்வாங்கிட்டா அவங்க எந்த ஒரு தொடரை கொடுத்தாலும் அந்த விதிகளை கொண்டு உங்களால இந்த வல்லினமை இட்டும் நீக்கியும் என்ற தொடரை உங்களால முழுமையாக்க முடியும். இதை கடந்து வேற்றுமை உருவுகளை சேர்த்து முறையான தொடர் அமைக்க அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்தோம். ஐயால் கு இன்னதுக்கன் என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருவுகளை சேர்த்து தொடர் அமைக்க அப்படின்ற ஒரு வினாவும் அமையலாம். அடுத்தது மரபு பிழைகளை நீக்கி எழுதுக இல்லையா? மரபு பிழைன்னா என்ன சார்? இப்ப குயில் கத்தும்னு சொல்றோம், அது கத்துமா? இல்ல, அது மரபு பிழை. அப்ப என்ன சொல்லணும்? குயில் கூவும் அப்படின்றாப்ல இல்லையா? இந்த பறவைகள், விலங்குகள் இவெல்லாம் எழுப்புகின்ற ஒலி குறிப்புகளை கொண்டு சரியான மரபு பிழையற்ற தொடர் அமைக்கணும். அதுதான் இந்த பகுதி. இதுல இருந்து ஒரு ஏற்புடைய ஒரு 2 மதிப்பெண் வினா உங்களுக்கு அமையக்கூடியது. அடுத்தது எழுத்து பிழைகளை நீக்கி எழுதுக. நீங்க தமிழ் தேர்வு அப்படிதானே எழுதுறீங்க, எழுத்து பிழைகளோட அந்த பிழைகளை எப்படி ஆசிரியர் திருத்தி உங்களுக்கு காட்டுகின்றாரோ அது போல பிழையான தொடரா கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்க சரியாக எழுதி காமிச்சிருக்கீங்கன்னா எழுத்து பிழைகளை திருத்தி எழுதுக, ஒரு 2 மதிப்பெண் நீங்க பெற்றுவிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடர் அமைக்க. அது என்ன பிரித்தும் சேர்த்தும்? ஃபார் எக்ஸாம்பிள் தாமரை, தாமரை என்ற சொல்ல சேர்த்து எழுதும் போது ஒரு மலரை உணர்த்தக்கூடியது. அதையே நான் பிரிச்சு எழுதுறேன். தா மறை, மறை என்று சொன்னால் மான், தா என்று சொன்னால் தாவுகின்ற. அப்ப இதனுடைய பொருள் என்ன தருது? தாவுகின்ற மான் அப்படின்னு பொருள் தருது. அப்ப சேர்த்து எழுதும் போது மலர் என்ற பொருள் தருது, பிரித்து எழுதும் போது தாவுகின்ற மானின் தருது. அப்ப இது கேட்டாப்புல ஒரு தொடர், இதற்கு ஏற்றாப்புல ஒரு தொடர். இது போல சொற்கள் நிறைய இருக்கு. வெங்காயம், பலகை, வைகை இருக்கா? இது போன்ற தலைப்புகள் இருந்து ஏதேனும் ஒரு 2 மதிப்பெண் வினா உங்களுக்கு கேட்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா அடைப்புக்குள் இருக்க பெயர் சொற்களை தொடர்களுக்கு ஏற்றவாறு மாற்றி எழுதுக. அடைப்புக்குள்ள ஒரு சொல் கொடுத்திருப்பாங்க, பெயர் சொல்லா இருக்கும். தொடர் கேட்டார் போல அதை வடிவமைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அணைன்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப அந்த வாக்கியத்துல அணையின் நீர்மட்டம் அப்படின்னு வராமல இருக்கும். அப்ப அணையின் அப்படின்னு எழுதணும். வேகமாக, வேகம்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப வேகமாக. இது போன்ற அடைப்புக்குறியில் இருக்கக்கூடிய பெயர் சொல்லி தொடர்களுக்கு ஏற்றவாறு நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய பகுதியிலிருந்தும் ஏற்புடைய 2 மதிப்பெண் வினா உங்களுக்கு அமையும். அடுத்தது பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க. இது என்ன சார் பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளாக பலி, வழி, வழி. அப்ப பொருள் வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்தல். இந்த வழி என்று சொன்னால் என்ன சார் பொருள்? நோவு. அதே இந்த வழி அப்படின்னு சொன்னா என்ன பொருள்? காற்று. அப்ப இந்த வழின்னா என்ன பொருள்? பாதை. ரைட்? இப்போ சொல்லுக்கு உண்டான பொருளை எழுதிட்டீங்க. இப்ப வாக்கியத்தில் அமைத்து எழுதணும். எப்படி அமைக்கலாம் பாருங்க. பள்ளிக்கு செல்லும் வழியில், கரெக்டா,
பள்ளிக்கு செல்லும் வழியில் வழி வீசியதால் உடல் வலித்தது. அப்ப இந்த 3 சொற்களையும் தொடரில் அமைச்சு எழுதுறதுதான் இந்த பொருள் வேறுபாடு அறிந்து தொடர் அமைக்க என்ற தன்மையில ஒரு 2 மதிப்பெண் வினா உங்களுக்கு கேட்கப்படும். அடுத்தது பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. எப்படி நம்ம தமிழ் பேச்சு வழக்குல பேசுறோம் இல்லையா, நாளைக்கு வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஊட்டாண்ட விளையாடி கொண்டிருந்த குழந்தை அப்பா எங்கே இஸ்ன்னு போனாரு, இது போல தொடர் உங்களுக்கு இருக்கு. அப்ப இத எழுத்து வழக்கா மாற்றணும். இது போன்ற தொடரில் இருந்து ஏற்புடைய 2 மதிப்பெண் வினா உங்களுக்கு அமையலாம். அடுத்தது மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. அடுத்தது நிறுத்தற் குறியீடுகளை இட்டு எழுதுக. ஒரு தொடரை கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்கால் புள்ளி, முழு புள்ளி, வினாக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி எங்கெங்கெல்லாம் வரும், அது வாக்கியத்தினுடைய தொடர் கேட்டார் போல அந்த குறியீடுகளை இட்டு எழுதினீர்கள் என்று சொன்னால் அதிலிருந்தும் ஒரு 2 மதிப்பெண் வினா உங்களுக்கு கேட்கப்படலாம். ஆக மேலே சொன்ன இத்தனை தலைப்புகளிலையும் நீங்க ஒர்க் ஷீட் போல எல்லாத்தையும் எழுதி படித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக 7, 2, 14 மதிப்பெண்களை நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாம். சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா பகுதி 3 பிரிவு 1ல இது எந்த பகுதியில இருந்து சார் வினாக்கள் அப்படின்னு சொன்னா, இது சிறுவினா பகுதி. பாடப்புத்தகத்துல சிறுவினாக்கள்னு இருக்கு பாருங்க, அந்த பகுதி. பிரிவு 1ல செய்யுள் பகுதியிலிருந்து ஒரு 4 வினாக்கள் கேட்கப்படும். சிறுவினான்னு சொன்னாலே 4 மதிப்பெண் வினா. எத்தனை கேட்பாங்க? 4. எந்த பகுதிக்குரிய வினா? செய்யுள் பகுதிக்குரிய வினா. அப்ப செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவினாக்கள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக படித்தீர்கள் என்று சொன்னால், சார் அவ்வளவுலாம் என்னால முடியாது சார். சரி, இப்ப நான் சொல்றாப்புல படிங்க. அப்போ உங்க பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய சிறுவினாக்களை முழுமையா படித்தீர்கள் என்று சொன்னால் 4ல் 2 வினாக்கள் உங்களால எழுத முடியும். 4ல் 2 வினாக்களுக்குரிய விடையே உங்களால எழுத முடியும். கேட்கறது எத்தனை? எவையேனும் 2க்கு விடையளிக்கணும் தான் கேட்கிறான். அப்ப ஈஸியா பாட பின்பகுதியில் இருக்கிறத நீங்க படிச்சுட்டாலே போதும். இன்டீரியர் கொஸ்டின்ஸா, அதாவது அகநிலை வினாக்களா நீங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது இந்த செய்யுள் பகுதி பொறுத்த வரைக்கும். உண்மையா இல்லையான்றத மார்ச் மாசம் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய பொது தேர்வுல எழுதிட்டு வந்து சொல்லுங்க, கமெண்ட்ல பாஸ் பண்ணுங்க. சரியா? அப்ப அகநிலை வினாக்களாக நீங்க உள்ள போய் படிப்பதை விட உங்க பாட பின்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவினாக்களை முழுமையாக படித்தாலே போதும், நிச்சயம் உங்களுக்கு தேவையான 2 வினாக்கள் அமைந்து விடும். அடுத்தது பிரிவு 2ன்னு பார்க்கும் பொழுது இந்த சிறுவினாக்கள் எந்த பகுதியிலிருந்து கேட்பாங்க சார் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பாடப்பகுதியில உரைநடை பகுதியிலிருந்து கேட்கப்படும். இதுலயும் எத்தனை கேள்வி சார் கேட்பாங்க? 4 கேள்வி கேட்பாங்க. இதையும் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, பாட பின்பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவினாக்களை முழுமையாக படித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் அவங்க கேட்டிருக்கக்கூடிய 2 வினாக்களுக்கு உங்களால விடை எழுத முடியும். அகநிலை வினாக்களுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. சரியா? அதனால முழுக்க முழுக்க உங்க பாட பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த செய்யுள் பகுதி உரைநடை பகுதிக்கு உண்டான 2, 4 வினாக்களுக்குரிய விடைகளை உங்களால எழுத முடியும். சரி, இதுல பிரிவு 3ன்னு ஒரு பகுதியில என்னென்ன கேள்விகள் இடம்பெறும் சார் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 வினாக்கள் கேட்பாங்க. அந்த 5ல 1 அணி. இந்த 5 வினாக்கள்ல 1 அணி பகுதியிலிருந்து கேட்பாங்க. அணின்னு சொன்னாலே நம்ம பாடப்பகுதியில என்னென்ன அணி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் அல்லவா? 1 பொருள் வேற்றுமை அணி, 2வது நிரல் நிறை அணி, 3 ஏகதேச உருவக அணி, 4 சொல்பொருள் பின்வரு நிலை அணி, 5 தொழில் ஓமை அணி, 6 ஓமை அணி. இதையும் கடந்து உள்ள போய் கேட்கிறாப்புல இருந்தா எடுத்துக்காட்டு ஓமை அணி. இது போல ஒரு 7 அணிகள் உங்க பாடப்பகுதியில் இருக்கு. இந்த அணி பகுதியை தெல்ல தெளிவா நீங்க படித்து இருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்க பாக்கெட்ல இருக்கிறாப்புல 4 மதிப்பெண் உறுதி. என்னங்க, உங்க பாக்கெட்ல இருக்கிறாப்புல எழுதி பாத்துங்க. இன்னும் இருக்கக்கூடிய 4 நாட்கள்ல இப்ப நான் சொன்ன தலைப்புகள்ல நீங்க முழுதும் பயிற்சி எடுத்தீர்கள் என்று சொன்னால் இந்த மதிப்பெண்கள்லாம் நீங்க பெற்றிடலாம். சரி சார், அடுத்தது 1 சொல்லிட்டீங்க. 2வது திணைத்துறை பகுதி. எந்த பகுதி? திணைத்துறை பகுதி. இந்த திணைத்துறை பகுதி எங்க சார் இருக்கு? இயல் 2ல வாகை திணை இருக்கு, கூதிர் பாசறை துறை இருக்கு. அதே போல இயல் 6ல பொதுவியல் திணை இருக்கு, பொருண்மொழி காஞ்சித்துறை இருக்கு. இந்த திணை துறை இந்த பகுதியிலிருந்து 2 மதிப்பெண் வினாவிற்கும் உரியதாக அமையலாம். 4 மதிப்பெண் வினாவாக இந்த பகுதியிலும் நிச்சயமாக ஒன்று கேட்கலாம்.
அப்போ 2 வினா உங்களுக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. ஒன்னு அணி பகுதி, இன்னொன்னு திணைத்துறை பகுதி. இந்த திணைத்துறை பகுதியை நீங்க முழுமையா படிச்சீர்கள் என்று சொன்னா 1 மார்க்குக்கும் உங்களுக்கு நன்மை தரும். 2 மதிப்பெண் வினாவிற்கும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியது. 2 in 1 பர்பஸ். அதனால மறந்துடாதீங்க. சரி சார், அடுத்தது 3வது கேள்வியா நாங்க எதை படிச்சா அந்த 3வது கேள்வியும் எழுத முடியும் அப்படின்னு சொன்னா, இயல் 1 - 6 வரை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நயம் பாராட்டல் பகுதியை உள்வாங்கிங்க. மைய கருத்து எழுதுங்க, ஏற்புடைய 3 நயங்கள் எழுதுங்க, முடிஞ்சு போச்சு. 4 மதிப்பெண் ஈஸியா எடுத்துடலாம். மோனைனா முதல் எழுத்து, எதுகைனா 2ஆம் எழுத்து, ஏய்பனா இறுதியில் நின்ற எழுத்து, இல்ல சார் எனக்கு முரண்னா மாறுபட்ட சொற்கள். இந்த அடிப்படையில இலக்கணத்தை எழுதி ஏற்புடைய சொற்களை எழுதி எழுத்துக்களை அடிக்கோடிட்டு காமிச்சா உங்களுக்கு 4 மதிப்பெண் பெற்றுவிடலாம். சரி சார், நயம் பாராட்டல் வரலன்னா அடுத்தது பழமொழி வாழ்க்கை நிகழ்வு இருக்கே, இது இல்லைன்னா அது ஒரு பழமொழி கொடுத்துருவாங்க, அந்த வாழ்க்கை நிகழ்வுலாம் அமைச்சு எழுதணும். சாரி, அது போல ஒரு வாழ்க்கை இன்னும் எனக்கு அமையலையா சார், அமைந்த அவளை கற்பனை பண்ணிக்கோ, இல்ல அடுத்த வீட்டுக்காரன் வாழ்க்கையில உள்ள போயிட்டு அதுக்கு உண்டான நிகழ்வை கற்பனை பண்ணி எழுது, அவ்வளவுதாங்க. சிறு துரும்ப பல்குத்த உதவும். எஸ், குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை இல்லையா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இது போன்ற பழமொழிகளும் 1 கொடுத்து 2 கொடுப்பாங்க. ஏதேனும் 1 எழுதணும். இதுல இருந்து ஏற்புடைய ஒரு 4 மதிப்பெண் வினா உங்களுக்கு கிடைக்கலாம். சரி சார், இதையும் கேட்கல அப்படின்னு சொன்னா ஒரு ஆங்கில பத்தியை கொடுத்துட்டு தமிழாக்கம் செய்ய சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 10-15 வரிகளுக்கு ஆங்கில பத்தியை கொடுத்துருவாங்க, இதை தமிழாக்கம் செய்ய சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி சார் விடை எழுதணும் அப்படின்னு சொன்னா, அந்த பத்தியை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா உள்வாங்குங்க. சொந்த நடையில அதை உள்வாங்கிக்கிட்டு எழுத ஆரம்பிங்க. அதுக்கு ஏற்புடைய ஒரு தலைப்பு கொடுத்து எழுதுங்க. ஈஸியா 4 மதிப்பெண் வாங்கிடலாம். சரி சார், இது போல ஒரு வினாவா அமையல அப்படின்னா கவிதை இருக்கவே இருக்கிறது. கவிதை இல்லையா? எல்லாருக்கும் கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 8 வரிகள் இருந்து 10 வரிகளுக்கு இந்த கவிதை எழுதிட்டா அதுக்கும் ஏற்புடைய 4 மதிப்பெண் கிடைச்சிடும். சரிங்களா? இப்படி 5 வினாக்கள் கேட்கப்பட்டு அதுல ஏதேனும் 3 வினாக்கள் எழுதணும். அதுல உறுதியா இருங்க. ஒன்னு அணி, இன்னொன்னு திணைத்துறை, இன்னொன்னு நயம் பாராட்டல், பழமொழி வாழ்க்கை நிகழ்வு, கவிதை, தமிழாக்கம். இதுல ஏற்புடைய ஒரு 4 தலைப்புக்கு நீங்க தயாரா இருந்தா நிச்சயமா 3 வினாக்களுக்குரிய மதிப்பு 3 நாள் 12 மதிப்பெண் நீங்க வாங்கிடலாம். அடுத்த தலைப்புன்னு பார்க்கும் பொழுது பகுதி 4. இது அனைத்தும் பாத்தீங்கன்னா நெடுவினாக்குரிய பகுதிகள். எந்த பகுதி? நெடுவினாக்குரிய பகுதி. செய்யுள்ள இருந்து 2 வினாக்கள் கேட்பாங்க, இதுல இருந்து ஏற்புடைய ஒரு வினா எழுதணும். அதே போல உரைநடையில 2 வினாக்கள் கேட்பாங்க, இதுல இருந்து ஏற்புடைய ஒரு வினாவை எழுதணும். அதே போல துணைப்பாட பகுதியில இருந்து 2 வினாக்கள் கேட்பாங்க, ஏற்புடைய ஒரு வினாவை நீங்க எழுதணும். சார், இது எப்படி சார் நாங்க படிச்சா இந்த நெடுவினாவில் எங்களால எழுத முடியும் அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? ரைட். இது வரைக்கும் நடந்த தேர்வுகளுடைய அடிப்படையில குறிப்பா இது போன்ற இயல்கள் இருக்கக்கூடிய நெடுவினாக்களை படிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இதுல இருந்து ஏற்புடைய ஒரு வினா உங்களுக்கு அமையும். அதனால 2 வினாவை படிக்கிறதுக்கு பதிலா ஒரு வினா படிச்சுட்டு போயிட்டு வரலையா சார்ன்னு சொல்லிடாதீங்க. என்னென்ன பகுதின்றத கொஞ்சம் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. இயல் 1, 2, 3, 4 முதல் 1 இருந்து 4 வரைக்கும் இருக்கக்கூடிய 4 - 12 நெடுவினாக்களை நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். ஒவ்வொரு இயல்லையும் 3 நெடுவினாக்கள் இருக்கும். செய்யுளுக்கு 1, உரைநடைக்கு 1, துணைப்பாடத்துக்கு 1 இருக்கும். இதே போல இயல் 1, 2, 3, 4 இயல்கள் இருக்கக்கூடிய 4 × 3 12 நெடுவினாக்கள் நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு தேவையான இந்த 3 × 6 18 மார்க் நீங்க வாங்கிடலாம். சார், நான் அந்த பாட்டு அந்த அளவுக்கு சரியா படிக்கல சார் அப்படின்றியா, இந்த பக்கம் வந்துரு. எப்படி? 3, 4, 5, 6 இயல் 3 அல்லது 4 அல்லது 5 அல்லது 6 இந்த 3, 4, 5, 6 பகுதியில் இருக்கக்கூடிய நெடுவினாக்களை முழுமையா உள்வாங்கிட்டா இதுலயும் ஒன்னொன்னுலயும் 3 நெடுவினாக்கள் இருக்கு. அப்ப 4 - 12 நெடுவினாக்கள். இந்த 12 நெடுவினாக்களை நீங்க உள்வாங்கி படித்து எழுதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்படி குறிப்பு சட்டம் போட்டு எழுதணும். முன்னுரை முடிவுரையோடு இந்த நெடுவினா பகுதியை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக 3/18 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அதுலயும் குறிப்பா திருக்குறள் பகுதி நெடுவினாவை நீங்க எந்நேரமும் உங்களுடைய பாக்கெட்ல இருக்கிறாப்புல வச்சுக்கணும். இயல் 2 மற்றும் இயல் 4 பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் நெடுவினாவிற்கு முழுக்க முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் திருக்குறள் மாணவர்களுக்கு மதிப்பெண்ணாக அமையாமல் மதிப்பு உடையவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அரசு எடுக்கக்கூடிய
ஒரு வினாத்தாள் வடிவமைப்புல நிச்சயமாக திருக்குறள் வினா ஒன்று இடம்பெற வேண்டும் அப்படின்றது உறுதி. அதனால 7-2, 7-4 பகுதியில் இருக்கக்கூடிய திருக்குறள் நெடுவினாவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்ற செய்யுள் வினாக்களை நீங்க படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த நேரத்திலும் எப்போதும் உங்களுக்கு கை கொடுக்கும். தெளிவுதானே? அடுத்தது இறுதியா ஒரு தலைப்பு மனனம். இந்த மனனம் பகுதியும் முதல் பகுதியில நம்ம பார்த்தோம் பாருங்க, 14 ஒரு மதிப்பெண் வினாவும். இதையும் முதலும் முடிவும் சரியாக இருந்தால் இடையில் இருக்கக்கூடியது எல்லாம் சரியாக இருக்கும். அதனால மனனத்தை முழுக்க படிச்சு பிழை இல்லாம எழுதி பாருங்க. அதுல நம்ம பாடப்பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 4 பாட்டு கொண்ட 8 பாடல்கள் இருக்கு. திருக்குறள் பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 16 குறட்பாக இருக்கு. இது அனைத்தையும் உள்வாங்கி எழுதி 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 பழகீர்கள் என்று சொன்னால் பாவகையோட, மறந்துடாதீங்க, பாவகையோட எழுதி பழகிட்டீங்க அப்படின்னு சொன்னா 4 கூட்டல் 2 6 மதிப்பெண் நீங்கள் முழுமையாக பெற்றுவிடலாம். என்னங்க, வழிகாட்டுதல் சரியா இருக்கா? இந்த வழிகாட்டுதலோட இருக்கக்கூடிய இந்த 4-5 நாட்கள்ல நீங்க சரிவர உள்வாங்கி படித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தமிழ் பாடத்துல 100க்கு 100 என்பது வெற்றி நிச்சயம் என்பதை எங்கள் வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் சார்பாக உறுதி அளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.